ஐயா சிவி சண்முகம் யாருன்னு தெரியுங்களா? பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒன்று சொல்லி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருப்பீங்களா? அவர் இப்ப ஜஸ்ட் பிஃபோர் 1 hour பிஃபோர் அண்ணா என்ன பேசியிருக்காருன்னா, பிரச்சாரத்துல ஏபிஜே அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னு சொன்னாரு. நம்ம ஸ்டாலின் ஒருபடி மேல போய் நீங்க என்ன கனவு காண்றீங்கன்னு சொல்லுங்க, அதை நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்றாரு. அப்ப எனக்கு வந்து கனவுல நயன்தாரா வருது, நயன்தாராவை எனக்கு நீ சரி பண்ணி தருவியா? நயன்தாரா கேக்குது, மொசர கட்டை நயன்தாரா கேக்குதா? நயன்தாரா என்கிற ஒரு பெண்ணை நடிகைங்கிறதா விட்டுருங்க, அவங்க ஒரு பெண். அப்ப ஒரு பொண்ணுனாக்கா நீ பொதுவெளியில மேடை போட்டு அந்த பொண்ணை எனக்கு கூட்டி தருவியா, இந்த பொண்ணை எனக்கு கூட்டி தருவியான்னு கேட்டு நீ கேட்பியா? நீ நம்ம அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இப்ப கூட பேசியிருக்காப்ல. இந்த ஸ்டாலின் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கிறாரு. புடவை கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க. ஓட்டர்ஸுக்குலாம் வந்து புடவை கொடுத்துருக்காங்க. சரி, புடவை வாங்கி கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு உள்பாவடை யாரு வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இவரெல்லாம் முன்னாள் அமைச்சர். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அண்ணன் சரக்கு பாட்டிலோட போய் மாட்டிக்கிட்டார். எல்லாம் பார்த்துருப்போம். யார்? விஜய் வந்து டெல்லிக்கு போறாப்ல சிபிஐ விசாரணை. விசாரணைக்கு போகும்போது நீங்க சரக்கு பாட்டிலோட தான் போவீங்களா? சரி, எடுத்துட்டு போனதான் எடுத்துட்டு போனேன். எங்க அண்ணன் சீமான் மாதிரி உனக்கு தெரியாம எடுத்துட்டு போக தெரிஞ்சா? டெல்லிக்கு ஒரு 3 மணி நேரம் டிராவல், 3 மணி நேரம் இறங்கினதுக்கு அப்புறம் நீ வெளியில போய் வாங்கி குடிச்சுக்கலாம்ல. 3 மணி நேரம் கூட உன்னால அமைக்கிட்டு இருக்க முடியாது போதை இல்லாம. எப்பொழுதுமே போதையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒருத்தன் வந்தா பையில பாட்டில வச்சே தெரியும். ரஜினிகாந்த் கோல, ரஜினிகாந்த் வந்து ஒரு தெம்பு இல்லாதவர், திராணி இல்லாதவர், அவர் வந்து ஒரு தொடங்கடுங்கி. யாரு? அந்த கட்சியில உள்ள ஆதவர்ஜினால வளர்ந்துகிட்ட நாய ஒருத்தன் வருமா, சில்பா குமார், அவன் பேசியிருக்கான். ரஜினிகாந்த் இன்னைக்கு அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை போட்டிருக்காரு. இப்ப வந்து வீடியோ படம் பார்ப்போம். ரஜினி சார் ஒண்ணு இந்த வீட்டுல இருப்பான், அந்த வீட்டுல இருப்பான், வாங்க ரஜினி சார் வீடியோ போட்டு பாரம் பார்ப்போம். அஜித் குமாரை பிடிச்சு கடிச்சு வைக்கிறாங்க. இந்த நடிகர்கள் எல்லாம் சம்பாரிச்சுட்டு ரேஸ் ஓட்ட போயிடுறாங்க. ஆனா நம்ம தலைவர் தான் பாருங்க, கட்சி ஆரம்பிச்சு மக்கள் பணிக்காக வந்திருக்காரு. மக்கள் பணிக்கு என்னத்தை புடுங்கினார், என்னத்தை நொட்டினார் உங்க தலைவர். விஜய் தான் நம்மளை காப்பாத்த போறாரு. சுறா படத்துல வர்ற மாதிரி அப்படியே கடலுக்குள்ள இருந்து பாஞ்சு வருவாரு. குருவி படத்துல தாண்டறது மாதிரி இந்த பில்டிங்ல இந்த பில்டிங் தாண்டி வருவாரு. வேலாயுதம் படத்துல வர்ற மாதிரி அப்படியே மாஸ்க் யூஸ்லாம் போட்டு அப்படி வந்து நிப்பாரு. எங்க நிப்பாரு? உங்க வீட்டுல நிக்க மாட்டாரு, அவங்க வீட்டுல நிப்பாரு. மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தலை தெறிக்க ஓடுறான். ஏர்போர்ட்ல ஓடுறான், மைக்கு நின்றோம்னாக்க ஓடுறான், கேள்வி கேட்டோம்னா ஓடுறான், ஏன்டா இதுக்கு வரல அதுக்கு வரல ஓடுறான். வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுறான். அதனாலதான் நான் சொல்றேன், டிவிக்கு இஸ் ஈக்குவல் டு பிஜேபி, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். தமிழ்நாடு முழுக்க 1000 கூட்டங்கள், சென்னையில் மட்டும் 200 கூட்டங்கள் என்கிற அடிப்படையில் திராவிடர் விடுதலை கழகம் இதை முன்னெடுத்திருக்காங்க. உனது கூட்டங்கள் தினமும் 2 கூட்டம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. தேர்தல் கமிஷன் எப்பொழுது இந்த பிரச்சாரத்தை முடிக்கணும்னு சொல்றாங்களோ இந்த 1000 கூட்டத்தை தாண்டியும் போகும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால குறிப்பா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான இந்த கொளத்தூர் தொகுதியினுடைய இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல என்னென்ன முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதை விட இங்க இந்த பகுதியில் வாழ்ற மக்கள் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இந்த சாலைகள்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கடந்த திமுக ஆட்சிக்கு முன்னாடி உள்ள அதிமுகவுடைய 10 வருட ஆட்சி காலத்தில் இந்த சாலைகள் எப்படி இருந்துச்சு, இங்கே உள்ள அரசாங்க கட்டிடங்கள் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்துச்சு. நீங்கள் ஒரு எம்எல்ஏவை அணுகிறதுக்கோ அல்லது அரசு அதிகாரிகளை அணுகுவதோ அதிமுக பீரியடில் எவ்வளவு மோசமான நிலைமையில் எவ்வளவு கவலைக்குரிய இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னாக்கா நானும் இதே குளத்தூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இங்கே உள்ள ஏசி பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அல்லது இங்கே உள்ள திருமண மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க அரசு சார்பாக, அதுவாக இருக்கட்டும், அல்லது அரசு அங்காடி பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க, அதுவாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற அரசு பில்டிங்குகள், அரசு நிகழ்வுகள் அனைத்திற்கும் நேரடியாக முதல்வரே வந்து திறந்து வைப்பது அப்படின்னு 2 நாளைக்கு ஒரு தடவை முதல்வரை நம்ம இங்கே பார்க்க முடியும். முதல்வர் ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கார். 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த தொகுதிக்கு வந்து ஏதோ ஒரு அரசு பில்டிங்கோ, லைப்ரரியோ, அல்லது பார்க்கோ, அல்லது மற்ற அரசு அலுவலகங்களுடைய கட்டிடங்களோ திறந்து வைப்பதற்காகவோ, அரசு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காகவோ 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் உள்ள மக்களை பார்ப்பதற்கு வர்றாருனாக்கா அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும்தான் அது நடக்கும். நீங்கள் அதிமுக ஆட்சியில் 13 பேரை சுட்டு கொண்டாங்க. எங்க ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டு கொண்டாங்களா? எத்தனை பேர் இங்கே சுட்டு கொண்டாங்க? 13 பேர். அந்த ஐயா சொல்றாரு பாருங்க, 13 பேரை சுட்டு கொண்டாங்க. துள்ள துடிக்க காக்கா குருவியை சுட்டுக் கொள்வது போல 13 பேர். ஸ்லோலின் என்கிற 10வது படிக்கிற நம்முடைய தங்கை, 10வது படிக்கிறதுனாக்கா எப்படி இருக்கும் அந்த பாப்பா? யோசிச்சு பாருங்க. இப்படி காலம் இருந்திருக்கும் இல்லையா? இவ்வளோ ஒசரம் இருந்திருக்கும். 10வதுனாக்கா ஒரு 15 வயசு இருக்கும் அந்த பாப்பாவுக்கு. அந்த 15 வயசு பாப்பாவை அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது வாய்க்குள்ள துப்பாக்கியை வைத்து சுட்டு தள்ளியது இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக அரசு. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஸ்டெர்லைட் அப்படிங்கிறது ஏன் எதிர்க்கிறாங்க மக்கள்? ஸ்டெர்லைட்டுங்கிறது மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒன்று, ஒரு நலன் தரக்கூடிய ஒன்று,
பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒன்று அப்படின்னா மக்கள் எப்படி எதிர்ப்பாங்க? இப்போ ஐயா ஒரு கடை வச்சிருக்காரு, இளநீ கடை வச்சிருக்காரு. இந்த இங்கே கங்கா ஸ்வீட்ஸ் ஹோட்டல் கங்கா வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஹோட்டலில் நஷ்டமாயிருச்சு அல்லது இது வச்சிருக்கிறதுனால பல நஷ்டங்கள் ஏற்படுது, கஷ்டங்கள் ஏற்படுதுனாக்கா அவங்க கடை திறந்து வச்சிருப்பாங்களா? அதில் ஒரு பயன் இருக்குது, ஒரு லாபம் இருக்குது. மக்கள் வர்றாங்க, வயிறார சாப்பிட்றாங்க, காசு கொடுக்குறாங்க, அதில் ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அதனால பல பேருக்கு பயன் இருக்குது, நலன் இருக்குது, லாபம் இருக்குது, அதனால வச்சு நடத்துகிறாங்க. இப்போ அதே மாதிரி ஸ்டெர்லைட்னால மக்களுக்கு இதே மாதிரி பலனும் நலனும் லாபமும் இருந்துச்சுனாக்கா அங்கு வாழுகிற மக்கள் எதற்காக ஸ்டெர்லைட்டை எதிர்க்கணும்? அப்போ ஸ்டெர்லைட் என்கிற அந்த ஆலையினால அங்கு வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஏகப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது. கேன்சர் வருது, புற்றுநோய்கள் வருது, ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது, உடல் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. என்னென்னே தெரியல, ஏதோ புதுசு புதுசாக பேர் சொல்கிறாங்க அந்த நோய்களுக்கு. அந்த நோயெல்லாம் வருது. கேட்டோம்னாக்கா லட்சத்தில் 1 பேருக்கு தான் வருன்றாங்க, கோடியில் 1 பேருக்கு தான் வரும் இந்த நோயின்றாங்க. அந்த நோயெல்லாம் அங்கே ஒரு புதுசாக வந்திருக்கு ஒரு நோயின்றாங்க. எங்கள் ஸ்டெர்லைட்டில், தூத்துக்குடியில். இப்படியாப்பட்ட மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு தொழிற்சாலை தான் இந்த ஸ்டெர்லைட் என்கிற தொழிற்சாலை. அதனால அங்கே இருக்கிற மக்கள் அதை எதிர்த்து போராடுறாங்க. இப்போ போராடும் பொழுது அரசாங்கம் காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா? 100 நாட்களை தாண்டி அந்த போராட்டம் போகுது. எல்லா ஊர்லேயும் குட்டி குழந்தைகள் வரைக்கும் அந்த போராட்டத்தில் கலந்துக்குது. ஏன் கலந்துக்குது? அப்போ அதனால மக்களுக்கு ஒரு துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, நட்டம் இருக்குது, அப்போ உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது. அதனால இந்த ஸ்டெர்லைட் எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சொல்கிறாங்க. இப்போ காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா அந்த அரசு? அப்போ போராட்டத்தை இந்த அரசு என்ன பண்ணுதுனாக்கா, இந்த அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு 13 பேரை துள்ள துடிக்க காக்கா குருவியை சுட்டு கொள்வது போல் சுட்டு கொன்றது. ஒரு ஃபோட்டோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மஞ்சள் கலர் பனியன் போட்டு அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் பனியன் போட்டு அந்த வேன் மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு இப்படி ஸ்னைப்பர் ஷாட்னு சொல்லுவாங்க. ஐயா காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்னைப்பர் ஷாட்னு சொல்லுவாங்க, படுத்துக்கிட்டு குறி வச்சு சுடுறது. அந்த வேன் அந்த வீடியோ காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு மோசமான ஒரு 10 வருட ஆட்சி அதிமுக ஆட்சி. அதில் பொறுப்பேற்க வேண்டிய அந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா, ஐயா நாங்கள் இதை டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். எதில்? டிவியில் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய பதிலாக இது. 13 பேரை துள்ள துடிக்க ஒரு காவல்துறை சுட்டு கொன்றிருக்கு. உனக்கு ஓட்டு போட்ட அல்லது உன்னுடைய ஆட்சிக்கு கீழே வாழுகிற அந்த மக்களை துள்ள துடிக்க துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கு. யார் பொறுப்பேற்கணும்? யார் பதில் சொல்லணும்? ஜெயலலிதா அவர்கள் இறந்து போகிறாங்க. இறந்து போனாங்களா கொல்லப்பட்டாங்களா நமக்கு தெரியல, அது விசாரணையில் தான் தெரிய வரும். அதான் 2 இட்லி சாப்பிட்டாங்க 2 கோடின்றாங்க, அம்மா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. நமக்கு தெரியல என்ன நடந்துச்சு, நமக்கு தெரியல. அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் ஏற்படுது. மரணம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த முதலமைச்சர் சீட்டுக்கு யார் வர்றது அப்படிங்கிற மிகப்பெரிய போட்டி. அந்த போட்டியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் டேபிள் கீழே பார்க்குறீங்க, சேரு கீழே பார்க்குறீங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்த வழி அதுதான். டேபிள் கீழே பருப்பி தர்றது மாதிரி, அதாவது கையில் வச்சு இந்த பருப்பி கீழே ஒன்றா தடுவோம்ல, இந்த குழந்தைங்க முட்டி போட்டு வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு குழந்தையாக முட்டி போட்டு தவழ்ந்து அந்த சசிகலா என்கிற அந்த நபருடைய காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை வாங்கியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒருவருடைய காலில் விழுந்து ஆட்சியை வாங்குகிறார் என்றால் அப்போ உங்களுக்கு ஆளுகிற திறமை இல்லை, ஆளுகிற திராணி இல்லை. நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னாக்கா எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேளுங்க மக்கள்கிட்ட. நான் அதிமுகவில் எம்எல்ஏவாக இருக்கேன், இந்த பதவிக்கு ஏன் நான் தகுதி இல்லையா, நான் திறமையானவன் இல்லையா, பாருங்க என் தொகுதியில் எவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டு ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணமும் அக்கறையும் உங்களுக்கு வரும். நீங்கள் டேபிளுக்கு அடியில் முட்டி போட்டு தவழ்ந்து ஆட்சியை பிடிச்சிங்க. 13 பேரை சுட்டு கொண்டதை கேட்டோம்னா டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். இப்போ டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய பொறுப்பான பதிலா? இப்போ பாருங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த எலெக்ஷன்லையும் அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நிற்கிறாப்புல, ஓட்டு கேட்குறாப்புல, ஈன்னு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? இல்லை எந்த மூச்சை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு கேட்க வரீங்கன்னு கேட்குறேன். கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணம் இருக்காது. தெம்பு திராணி உள்ள யாராவது ஓட்டு கேட்டாக்கா பரவாயில்ல, இந்த ஆள் பிஜேபி எதிர்பார்ப்பா, இந்த ஆள் நம்மளை காப்பாற்றுவார், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார், பிஜேபியை உள்ள விடாமல் பார்த்துப்பாரு, ஆர்எஸ்எஸ் போன்ற கலவரம் பண்ணக்கூடிய கலவர கும்பலை உள்ள விடாமல் பார்த்துப்பாரு, இவர் நல்ல கெத்தாக இருக்கார், துணிவோடு இருக்கார், we will face the consequences, we will not allowing என்று சொல்லுகிற துணிவுள்ள
தெம்புள்ள முதுகெலும்புள்ள மு.க. ஸ்டாலினை இந்த மக்கள் தேர்ந்தெடுப்பார்களா? முதுகெலும்பற்று தெம்பு திராணி இல்லாத முட்டி போட்டு வந்து தவழ்ந்து வந்து பதவியை வாங்கி 13 பேரை சுட்டு கொண்டதை டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லி மிரட்டலுக்கு அடிபணிந்து அமித்ஷாவினுடைய டேபிளுக்கு கீழே போய் அவருடைய காலை பிடித்து இன்னைக்கு ஓட்டு கேட்டு வர்ற எடப்பாடி பழனிசாமி இந்த மக்கள் ஆதரிப்பார்களா? என்ன தகுதி இருக்குன்னு வர்றீங்க மிஸ்டர் பழனிசாமி? எனக்கு புரியவே இல்லையே. ஏதோ ஒரு தெம்பு திராணி இருக்கணும். நம்மளுடைய எதிரி யாரு? தமிழ்நாட்டினுடைய எதிரி டெல்லி. டெல்லி தான் தமிழ்நாட்டினுடைய எதிரி. தமிழுக்கு எதிரி சமஸ்கிருதம், ஹிந்தி. ஹிந்தினாக்கா ஹிந்தி திணிப்ப சொல்ற, ஹிந்தி மொழியை சொல்லல, ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு தமிழுக்கு எதிரி. திராவிடத்துக்கு எதிரி. ஏன்னா உங்க கட்சி பேர் என்ன சொல்றீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப திராவிடம்ங்கிறத கட்சியினுடைய பேர்ல நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப திராவிடத்துக்கு எதிரி யாரு? ஆரியம். அப்ப நீங்க ஆரியத்தை எதிர்க்கணும், டெல்லி ஆதிக்கத்தை எதிர்க்கணும், ஹிந்தி திணிப்பை எதிர்க்கணும், சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்க்கணும். இவ்வளவையும் எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? துணிவு வேணும், தெம்பு வேணும், திராணி வேணும். சசிகலா என்கிற ஒரு அம்மையாரையே எதிர்க்க முடியாத துணிவில்லாத நீங்க வந்து டெல்லி எதிர்ப்பீங்க, நீங்க இங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பீங்க, பார்ப்பனியத்தை எதிர்ப்பீங்க, அப்புறம் அமித்ஷாவை எதிர்ப்பீங்க, மோடி எதிர்ப்பீங்க. இதெல்லாம் நாங்கள் நம்பணும். நம்பி இங்க உள்ள மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு நீங்க ஓட்டு கேட்டு வர்றீங்க. இன்னைக்கும் பாருங்க, திருநெல்வேலி பக்கம்லாம் ஜாதிய வன்கொடுமைகள் நடக்குது, சில ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடக்குது, அல்லது ஒரு பெண் கூட பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனித ஒழுக்கமின்மை, தனி மனித புரிதலின்மை, தனி மனித தவறுகளால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இது ஏதோ இந்த திராவிட முன்னேற்ற கழகமே உட்காந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் போய் ஜாதி கலவரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு குரூப் அனுப்புனது மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஏன் நியூஸ் சேனல்ஸ் உட்பட உட்காந்துக்கிட்டு ஏதோ திமுக தான் அந்த வேலையை பண்ணுது அப்படிங்கிறத மாதிரி ஏகப்பட்ட பொய் செய்திகளை பரப்புறாங்க. ஒரு முக்கியமான பொய் செய்தியை இந்த மீடியாக்கெல்லாம் பரப்புனதை நான் உங்களை சொல்கிறேன். இதே திருநெல்வேலி பக்கம் ஒரு பெண்ணை பாலியல் வல்லுறவு செஞ்சு கண்டந்துண்டமாக வெட்டி விட்டார்கள் ஒரு செய்தி எல்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் இந்த செய்தியை நியூஸ் கார்டாகவும் செய்தியில் ஸ்டோரிஸாகவும் போட்டார்கள். பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்து துண்டு துண்டாக வெட்டி வீசி விட்டார்கள்னு. இது அப்பட்டமான பொய், அவதூறு. இந்த அரசு அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கணும். ஏன் வழக்கு போடலன்னு நமக்கு தெரியல. இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் நியூஸ் போடுறதுக்கு முன்னாடி கிராஸ் செக்கே பண்ண மாட்டாங்க போட்டிருக்கு. ஏன்னாக்கா பூரா கிராஸுகளாக உட்காந்துருப்பாங்க. கிராஸ் என்னைக்கு கிராஸ் செக் பண்ணும்? நாம தான் அது கிராஸா இல்லையானு கிராஸ் செக் பண்ணணும். அதனால தான் நியூஸையும் நம்ம கிராஸ் செக் பண்ணுறோம். இந்த நியூஸை நம்ம கிராஸ் செக் பண்ணும்போது என்ன நமக்கு தகவல் கிடைச்சதுன்னா, இது அப்பட்டமான பொய், அவதூறு. பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கா விசாரணையில் தெரிய வரும். அந்த பெண் இறந்திருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அது விசாரணையில் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வரும். அப்போ அந்த பெண் இறந்திருக்காங்க, அது கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது விசாரணையில் சொல்லுவாங்க. கொல்லப்பட்டிருக்காங்க, ஆம், எப்படி கொல்லப்பட்டாங்க, அல்லது பாலியல் உள்ளுறவு செய்யப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத விசாரணையில் சொல்லுவாங்க. இதை தாண்டி வெட்டி துண்டு துண்டா வீசிட்டாங்கன்றது அப்பட்டமான பொய். அந்த பெண்ணினுடைய உடல்ல வெட்டுக்காயங்கள் இல்லை, அதாவது வெட்டி வீசப்பட்டது போன்ற இது இல்லை, அவங்க உடல் முழு உடலாக இருக்கிறது. அப்ப கண்டந்துண்டமாக வெட்டி வீசி விட்டார்கள் அந்த பெண்ணை திருநெல்வேலியில என்ற அப்பட்டமான பொய்ய இந்த மீடியாக்கள் உட்காந்து பரப்பிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னாக்க, எடப்பாடி கிட்ட பொறுக்கி திங்கிற கும்பல். இந்த சில்பா குமார்னு ஒருத்தன் இருக்கான், வளர்ந்துகிட்டவன். இந்த விஜய்னு ஒருத்தவன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க, ஒரு வீணா போனவன். 41 பேர் இந்த தோழர்கள்லாம் பாடும்போது சொன்னாங்க, 41 பேர் சாகும் பொழுது பாருங்க யாரெல்லாம் நம்ம போட்டி போடுறோம் பாருங்க, யாரெல்லாம் இப்போ எலெக்ஷன் நிற்கிறாங்க பாருங்க. அந்த 13 பேரை சுட்டு தள்ளின போது நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவரே இன்னைக்கு சிஎம் கேண்டிடேட். 41 பேர் கூட்டத்துக்கு வந்தவங்க அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உன்னால. இவன் என்ன சொல்றானாக்கா, திமுக கொண்டுருச்சு, செந்தில் பாலாஜி கழுத்தை இறுக்கி கொண்டு விட்டாரு, அங்க போய் சிபிஐ விசாரணையில் போய் சொல்ல, செந்தில் பாலாஜி கொண்டாரு, திமுக தான் கொண்டுச்சுன்னு சிபிஐ விசாரணையில் போய் சொல்ல வேண்டியதானே. சொன்னீங்கன்னாக்கா ஆதாரம் கேட்பாங்க, ஆதாரத்தை கூடுறா அறிவு கிட்ட நான் ஏன்னு கேட்பாங்க. ஆதாரம்லாம் இல்லை பாஸ் அப்படின்னு உன்னுடைய படத்தில் பேசுகிற மாதிரி பஞ்சு டாலாக்கு பேசினேன்னா அவங்க டிஞ்சு டாலாக்கு பேசிடுவாங்க, 2 டிஞ்சை கொடுத்துருவாங்க உனக்கு. இங்கே பேசுறது மாதிரி ஆதாரம் இல்லாமல் புளிக்கிட்டு தெரிய முடியாது. கேட்டால் திமுக தான் காரணம், சிபிஐ விசாரணையில் போய் சொல்ல வேண்டியதானடா முண்டை கலப்ப மூதேவி, அங்கே போய் சொல்ல வேண்டியதானே திமுக தான் காரணம்னு. 41 இவங்க எல்லாம் பாருங்க, 13 பேரை கொன்னதுக்கு அப்புறம் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு சொன்னவர் முதலமைச்சர் கேண்டிடேட். 41 பேரை கொண்டுட்டு ஏர்போர்ட்ல மைக்க நிட்டு கேட்கறாங்க, இத்தனை பேர் செத்துட்டாங்களே பதில் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க.
விரண்டு அடிக்க ஓடுறாங்க. இந்த பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுவதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த பைக்கை பார்த்து ஏன்டா ஓடுற? அது என்ன துப்பாக்கி? அது துப்பாக்கி இல்லைல்ல, அது என்ன எரிகுண்டா இல்லைல்ல. அவங்க பத்திரிகையாளர்கள், அவங்களுடைய வேலை கேள்வி கேட்பது, கட்சி தலைவர்களிடம் கேள்வி கேட்பது, அல்லது அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்களா என்ன பண்ணீங்க கேள்வி கேட்கறதா அவங்களுடைய வேலை. பதில் சொல்றது கட்சி தலைவர்களுடைய வேலை. நீ எதுக்கு மைக்கை பார்த்து பயந்து ஓடுற? மைக்கை பார்த்து பயந்து ஓடுறது எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் ரெண்டு பேர் தான். ஒன்று நம்ம மோடிஜி, இன்னொன்று நம்ம விஜி. இந்த 2 ஜியும் பார்த்தீங்கன்னாக்கா மைக்கை பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க. எதுக்கு ஓடுற? நீ தான் 1 மணி நேரம் பேசுறீல வேலூர்ல பஸ் மேல ஏறிட்டு ஏன் பஸ் மேல நிற்கிறான்னு நமக்கு இப்பதாங்க புரியுது. கீழே நின்று பேசினாக்கா நம்மளே கேள்வி கேட்டுருவாங்க. ஏங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டுருவாங்கல்ல. மேடை போட்டு இப்ப நமக்கு மேடை போட முடியாது, அதனால வாகனத்தை கொண்டு வந்து இதையே மேடையா பயன்படுத்தி பிரச்சாரத்தை செய்யறோம். ஏன்னா இதை முடிச்சுட்டு அடுத்த பிரச்சாரம் பக்கத்துல போகணும். அதனால இதையே நம்ம மேடையா மாத்திருக்கோம். இந்த வாகனத்துல நின்று பிரச்சாரம் பண்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய மேடை போட்டு, இவ்வளவு ஒசரத்துக்கு பெரிய மேடை போட்டு, அந்த மேடைக்கு மேல இந்த வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு அந்த வண்டி மேல இந்த மாதிரி ஏறி நின்று பேசணும்னாக்கா நீங்க எல்லாம் என்ன என்னவா பார்ப்பீங்க? ஐயா சும்மா சொல்லுங்க, பைத்தியம்னு பார்ப்பீங்கல்ல. இவனா மெண்டலா இருப்பான் போல் இருக்குவன். ஏண்டா அதான் மேடை போட்டிருக்கு, மேடை மேலே சேர் போட்டு உட்காந்து பேச வேண்டாம்னா ஏண்டா அறிவு கிட்ட நாயே. மேடையும் போட்டு அது மேலே அந்த பஸ்ஸு மெட்ராஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து வேலூருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த பஸ்ஸை. எதுக்குடானா மேடைக்கு மேலே பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டணுமா. அப்புறம் என்ன பண்ணி அந்த பஸ்ஸுக்கு மேலே ஒரு மேடை இருக்குங்க, அதில் தானுங்க எங்கள் தலைவர் ஏறி நின்று பேசுவார். இப்போதான் புரியுது. கீழே நின்று பேசினாக்கா இந்த மாதிரி செய்தி சேகரிப்பாளர்கள், ஏங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, ஏங்க இந்த கேள்வி இருக்குங்க இது பதில் சொல்லுங்க, 41 பேர் செத்து போனாங்க பதில் சொல்லுங்க, எங்க திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு ஏங்க நீங்க வாயவே திறக்கல. எவ்வளவு பெரிய ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துற வேலையை அந்த பிஜேபி, இந்து முன்னணி, இந்த இந்து மக்கள் கட்சி இவங்க எல்லாம் வேலையை பார்த்தாங்க. நீங்க மட்டும்தாங்க வாயை திறக்கவே இல்லை. திமுக கூட்டணி உள்ள அனைத்து கட்சிகளும் அதற்கு எதிராக அறிக்கை விட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஜனநாயக சக்திகள், திராவிடர் விடுதலை கழகமாக இருக்கட்டும், திராவிடர் கழகமாக இருக்கட்டும், தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் அமைப்புகளாக இருக்கட்டும், அம்பேத்கரி அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் எல்லாரும் அதற்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்தார்கள். அறிக்கை விட்டாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. இதை குறித்து கருத்து தெரிவிக்காத கட்சி எதுனாக்கா 2 கட்சி. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று பிஜேபி. அதனால தான் நான் சொல்கிறேன், டிவிக்கு இஸ் ஈக்குவல் டு பிஜேபி, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. பிஜேபி எதற்கெல்லாம் வாய் திறக்காதோ அதற்கெல்லாம் இவனும் வாய் திறக்க மாட்டான். யார் இந்த விஜய் இருக்காம படத்தில் பக்கம் பக்கமாக டைலாக் பேசுறீல்ல, பக்கம் பக்கமாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறீல்ல படத்தில், நேரெல்லாம் கொடுத்து தொலைச்சா என்ன? அப்போ படத்தில் அந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்கும் பொழுது இவனு கேள்வி கேட்டால் தான் மக்கள் ரசிக்கிறாங்க, மக்கள் அதான் விரும்புகிறாங்க. அப்படி கேள்வி கேட்குறதுனால ஹீரோ. தப்பு செய்கிறவன கேள்வி கேட்கணும், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், அவன் தானே ஹீரோ. நேரில் பார்த்தோம்னாக்கா பைக்கை பார்த்தா பயந்து ஓடுறது. ஏங்க பயந்து ஓடுறவன யாராலும் ஹீரோன்னு சொல்லுவாங்களா? ஒரு படத்தில் விஜய்க்கு இப்படி ஒரு காட்சி வைங்க, விஜய்க்கு இப்படி ஒரு காட்சி வைப்போம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ, திருப்பரங்குன்றத்தில் அந்த கோயிலுக்கு கீழே நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு சங்கி கூட்டம், இந்த ஆர்எஸ்எஸ் கலவர கும்பல் அவ்வளவு பேர் கலவரம் பண்ணுறாங்க. கோயிலுக்கு கீழே நின்றுக்கிட்டு பாரத் மாதாக்கு ஜெயன்றாங்க. ஏண்டா திருப்பரங்குன்றத்தில் மேலே முருகன் இருக்காப்புல, அங்கிட்டு அவங்க அப்பா பரமசிவன் இருக்காப்புல, அதுக்கு மேலே அவங்க அண்ணன் பிள்ளையார் இருக்காப்புல. நீ பிள்ளையாரையோ அல்லது சிவனையோ முருகனையோ சொல்லி சிவசிவா அல்லது விநாயகர் வாழ்க அல்லது முருகனுக்கு என்ன கோஷமோ அரோகரா அப்படின்னு போட்டால் பரவாயில்ல. ஏண்டா கோயில் வாசலில் நின்று பாரத் மாதாக்கு ஜெயனாக்கா அப்போ கலவரம் பண்ணுற கும்பல் தானே நீ. அப்போ உன்னுடைய நோக்கம் கலவரம் பண்ணுற நோக்கம். அவ்வளோ பெரிய கும்பலை கூட்டு போய் போலீஸ்காரவங்களாம் அடிச்சிட்டாங்க. இந்த ஐயா உட்காந்துருக்காரு, ஐயாவுக்கு தெரியும். போலீஸ்காரங்களுடைய மண்டையை உடைச்சு திறந்துட்டாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் ஃபுட்டேஜஸாக சேனல், நியூஸ் சேனல்ஸ்லையும் யூடியூப் சேனல்ஸ்லையும் கிடக்க நீங்கள் எடுத்து பாருங்க. போலீஸை லிட்டரலாக அடிச்சு மண்டையை திறந்துட்டாங்க இந்த சங்கி, இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல். இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மளால் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுவாங்க, போடுவாங்க பாஸ், ஓட்டு போடுவாங்க. போங்க ஊருக்குள்ளே போய் நீங்கள் ஓட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்து. ஏன்னா போன எலெக்ஷன்லேயே பல ஏரியாக்களில் அதிமுகவை ஊருக்குள்ளே ஓட்டு கேட்கவே விடவில்லை. பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன தைரியத்தில் இந்த முகத்தை வச்சுக்கிட்டு எப்படா ஓட்டு கேட்க வரேன்னா அதிமுக காரனா பல ஊர்களில் அடித்து விரட்டினாங்க. அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் உண்மையிலேயே சுயமரியாதை உள்ள மக்கள், சிந்திச்சிருக்காங்க. இவனுக்கு எப்படா ஓட்டு போட முடியும், இவன் பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கான்,
இவன் வந்தாக்கா ஊருக்குள்ள நமக்கு கெடுதலான விஷயங்களை மட்டுமே தான் செய்வான். இவன் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ எந்த முகத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்டு வரனா அந்த மக்கள் எல்லாம் அடித்து விரட்டினார்கள். அவ்வளவு பட்டம் இன்னும் திருந்தலை. திரும்பவும் பிஜேபி கூட கூட்டணி. இது நாம சொல்லலை. அதே அதிமுக கட்சியில் உள்ள ஜெயக்குமார் என்கிற ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் உங்களுக்கு தெரியும், சாக்லேட் பாய் பாக்ஸர் ஜெயக்குமார் அண்ணன் உங்களுக்கு தெரியும், ராயபுரம் பாக்ஸர் அண்ணன். அவர் ஜெயக்குமார் என்ன சொல்றாப்புல, தோத்ததுக்கு அப்புறம் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றது மாதிரி இருக்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, ஏங்க நான்லாம் தோல்வியே பார்த்தது கிடையாது எங்கள் ஏரியாவில். எனக்கு ஜெயக்குமார் அண்ணனுக்கு உண்மையிலேயே அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் அன்பாக அரவணைக்கக்கூடிய நபர் தான் ஜெயக்குமார். போனீங்கன்னாக்கா எப்பவும் ஏரியாவுக்குள்ள தான் நிற்பார். அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண வந்துட்டு அவன் ஜெயக்குமார் பக்கம் பேசிட்டு பார்க்காதீங்க. அங்கே ஏன் தோத்தாங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தோத்தாங்க. ரொம்ப எனக்கு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, நான்லாம் தோத்ததே இல்லைங்க, ஏரியாவில் தோத்ததே கிடையாது. என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக தோத்திருக்கேனாக்கா அதற்கு நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது தான் காரணம் என்று ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறார். அதிமுக உள்ள ஜெயக்குமார் அப்பட்டமாக சொல்லுகிறார். அவர் மட்டும் சொல்லல, நம்ம அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட பேசியிருக்காப்புல, இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பேசியிருக்காப்புல பிரச்சாரத்தில். பாருங்க, இந்த ஸ்டாலின் வந்து 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்குறாரு. அப்புறம் என்னது புடவை கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க. ஓட்டர்ஸுக்கெலாம் வந்து புடவை கொடுத்துருக்காங்க. சரி, புடவை வாங்கி கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு உள்பாவடை யார் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. இவரெல்லாம் முன்னாள் அமைச்சர். புடவை, வேட்டி புடவை, சேலை அங்கங்கே வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை என்னவா சொல்கிறாருன்னா, ஏப்பா பொம்பளைகளுக்கெல்லாம் புடவை வாங்கி கொடுத்த உள்பாவடை யார் வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்குறவர் ஒரு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். இவரெல்லாம் முன்னாள் அமைச்சர். யோசிச்சு பாருங்க, இப்படி பேசுகிற அந்த திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர். இவருக்கெல்லாம் எந்த தொகுதியில் நிற்கிறாரு, இவருக்கு எப்படி அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல. அவருடைய ஃபேஸ் கட்டும் ஹேர் கட்டும் வச்சு பார்த்தாலுமே எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே அமைச்சருக்குரிய தகுதியே இல்லையா அவனுக்கு. ஒரு 10 நிமிஷம் பேச விட்டோம்னா புடவை வாங்கி கொடுக்கலையா, ஜாக்கெட்டு வாங்கி கொடுக்கலையா, இப்படி பேசுகிற தரங்கெட்ட வார்த்தைகளை பேசி பெண்களை இழிவு செய்கிற ஒருத்தர் எப்படி அமைச்சராக இருந்திருக்க முடியும் அதிமுகவில்? இவங்க எல்லாம் அமைச்சர். நீங்கள் திரும்ப எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட்டீங்கன்னா இதே திண்டுக்கல் சீனிவாசன் திரும்ப அமைச்சராக வருவார். இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் மட்டும் இல்லை, நம்ம CV சண்முகம் அவர்கள், இவர் ஒரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர். இவர் யாருனாக்கா சட்டத்துறை அமைச்சர். ஐயா CV சண்முகம் யாருன்னு தெரியுங்களா? பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒன்று சொல்லி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க எல்லாரும். லிட்டரலாக புல் போதையில் நம்ம இந்த அதிமுக பிரிவில் எல்லாரையும் தூக்கி அடைச்சி வச்சாங்கல்ல. இந்த ஈசிஆர் பக்கம் ஒரு என்ன நடந்தது, கூவத்தூர் பங்களாவில் அடைச்சி வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த கூவத்தூர் பங்களாவில் திறந்து விட்டோன்னே வெளியில் ஓடி வந்த பொழுது மைக்கை நீட்டினாங்க ஐயா கிட்ட. ஐயா புல் போதை, நிற போதை. நம்ம நடிகர் விஜய் என்ன சரக்கு போடுறாப்புல, இவர் நிற போதையில சொல்றாப்புல இவர் யாருனாக்கா முன்னாள் சட்டத்துறை அமைச்சர். இவரு கையில தூக்கி நீங்க சட்டத்துறையை கொடுத்தீங்கன்னா அந்த சட்டம் எப்படி பல்லிழிக்குங்கிறத நீங்களே யோசிச்சுங்க. எப்படி பல்லிழிக்கு சட்டத்துறை? அவர் இப்ப ஜஸ்ட் பிஃபோர் 1 hour பிஃபோர் அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னா பிரச்சாரத்தில், அதாவது APJ அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னு சொன்னாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் இருக்காரு இவரு நம்ம ஸ்டாலின் ஒருபடி மேல போய் நீங்க என்ன கனவு காண்றீங்கன்னு சொல்லுங்க, அதை நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்றாரு. அப்ப எனக்கு வந்து கனவுல நயன்தாரா வருது, நயன்தாராவை எனக்கு நீ சரி பண்ணி தருவியா அப்படின்னு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் MLA ஐயா CV சண்முகம் இப்படி பேசுறாப்புல. இப்போ கனவுல எனக்கு நயன்தாரா வரும், நீ எனக்கு நயன்தாராவை சரி பண்ணி தருவியா அப்படின்னு கேட்க. எனக்கு நயன்தாரா என்கிற ஒரு பெண்ணை, நடிகைங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அவங்க ஒரு பெண். அப்போ ஒரு பொண்ணுனாக்கா நீ பொதுவெளியில் மேடை போட்டு அந்த பொண்ணை எனக்கு கூட்டி தருவியா, இந்த பொண்ணை எனக்கு கூட்டி தருவியான்னு கேட்டு நீ கேட்பியா? நீ இல்லை என்ன தைரியம் உனக்கு? இப்படி கேட்டாக்கா எப்படி உனக்கு பெண்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? இந்த மனநிலையில் உள்ள ஒருவர் நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு MLA-வா ஆக்கி விட்டீங்கன்னா அந்த தொகுதியில் உள்ள பெண்களை, அந்த கட்சியில் உள்ள பெண்களை, அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கிற பெண்களை, அவர் MLA-வாக இருக்கும் பொழுது அவருடைய ஆளுகைக்கு கீழே வேலை செய்கிற பெண்களை அவர் என்ன மனநிலையோட பார்த்துருப்பாரு, என்னவாக ட்ரீட் பண்ணுவார் யோசிச்சு பாருங்க. நயன்தாரா கேட்குது, மொசர கட்டைக்கு நயன்தாரா கேட்குதா? இவங்க நயன்தாரா வேணுமா?
அதுக்கு யார் என்ன, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அவர் பிடிக்குதோ இல்லையோ எதிர்கட்சி அதெல்லாம் விட்டுலாம். இப்போ நரேந்திர மோடி இருக்காரு, அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் அவருக்கு எதிரான மனநிலையில் இருக்கேன், அவருடைய செயல்பாடுகள் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் நம்ம சொல்லணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு அவர் ஒருமையில் பேசுகிறதோ அதில் வாடா போடான்னு பேசுகிறதோ அப்படிலாம் பேசக்கூடாது. எனக்கு அவருக்குரிய மரியாதையை நாம் தர வேண்டும். என்னதான் நமக்கு உள்ளுக்குள்ளே அப்படியாப்பட்ட ஆசை இருக்கலாம், அதற்காக நம்ம பொது வழியில் அப்படி பேசக்கூடாது. எனக்கு அவர் பிரைம் மினிஸ்டர், அவருக்குரிய மரியாதையை நாம் தர வேண்டும். அவருக்கு இந்த பதவியெல்லாம் பிடிக்கிட்டு நாளைக்கு விட்டாங்கன்னாக்கா அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம் அவர்கள் உங்களுக்கு அதாவது எதிர்கட்சி அதிமுகவாக இருக்கலாம், திமுகவிற்கு எதிராக நீங்கள் செயல்படலாம். ஆனால் அவர் முதலமைச்சர் என்கிற ஒரு நபரை பார்த்து என்ன கேட்குறாரு, என்ன கேள்வி கேட்குறாரு, திருப்பிக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க திமுக மேடையை போட்டு இப்படி நின்றுட்டு பொதுமக்கள் மத்தியில், ஏன்னா அவர் பேசினதாவது அவங்க கட்சி கூட்டத்தில் 4 பேர் அவங்க கட்சிக்கார மாதிரி சிரிச்சு போடுவோம், அதுக்கு மேலே அவங்களுக்கு மூளையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. நான் பொது மேடையை போட்டு இப்படி பொதுமக்கள் மத்தியில் இதே மாதிரி ஐயா CV சண்முகம் சொல்லி ஏதோ இழிவு பண்ணி பேசுகிறேன்னாக்கா நீ மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்ப? இப்படியாக CV சண்முகம், இப்போ இவங்கெல்லாம் யாருனாக்கா அதிமுக ஆட்சியில் 10 வருட ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர்கள். CV சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் போன தடவை ஓட்டு கேட்டதை கவனிச்சிங்களா? நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னாரு. ஆப்பிள்னு ஒரு சின்னமே கிடையாது முதல்ல. அப்படி ஒருவேளை இருந்திருந்தாலும் அவங்க கூட்டணியில் கிடையாது. இவர் வரும்போது ஆப்பிள் தின்ட்டு வந்திருப்பார் போல் இருக்கு. மாம்பழத்துக்கு ஓட்டு கேட்க போனவர் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்னு ஓட்டு கேட்டவர் தான் நம்ம ஐயா திண்டுக்கல் சீனிவாசன். இவர் அமைச்சராக இருக்கும்போது என்ன தெரியுமா செஞ்சார்? ஒரு ட்ரைப்ஸ், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பட்டியல் வகுப்பை சார்ந்த ஒரு சிறுவன், அவனை இவர் செருப்பை கழட்டி போட்டு அந்த செருப்பை அவனை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. டே அந்த செருப்பை எடுத்துட்டு வாடா அப்படின்னு செருப்பு எடுத்துகிட்டு வர சொல்கிறார். யார்? அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இவங்கெல்லாம் அமைச்சர். நம்ம மக்கள் ஓட்டு போட்டு நீங்களாம் எம்எல்ஏ வாக்கியிருக்கீங்க. இவங்களெல்லாம் ஒருத்தர் இருக்கார். யாருனாங்க நம்ம அண்ணன், மதுரைக்கே பேர் போனால் அண்ணன் செல்லூர் ராஜினோட எல்லாம் சிரிக்கிறீங்களே, ஏன் சிரிக்கிறீங்க? எங்கள் என்ன எவ்வளோ அற்புதமான ஒரு சட்டமன்ற பேச்சாளர் தெரியுங்களா? ஆமாம், சயின்டிஸ்ட் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் நாசாவில் கூட கூப்பிட்டு வர முடியாதுன்ட்டார். என்னுடைய சேவை தமிழ்நாட்டுக்கு தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய சேவை தேவை என்பதால் நான் நாசாவிற்கு போகவில்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் செய்து அறிக்கை விட்டவர் தான் எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள். அவர் என்ன தெரியுமா பண்ணார் போன ஆட்சியில்? அதாவது இந்த ஏரியில் கிடக்கிற தண்ணிலாம் வெயிலில், மே மாத வெயிலில் ஆவியாக போயிடுதான், அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெர்மாக்கோல் இருக்குல்ல, தெர்மாக்கோல், அதை கொண்டு போய் ஏரினாக்க பெரிய ஏரி, அது சின்ன கம்மாயோ குளமோ குட்டையோ கிடையாது, பெரிய ஏரி. அந்த ஏரியில் கொண்டு போய் தெர்மாக்கோல் இவ்வளோ பீஸு தெர்மாக்கோல் அதை கொண்டு போய் தண்ணியில் வீசிக்கிட்டு இருக்காரு. அதை மீடியாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு திட்டமா என்னென்னு போட்டோம்னாக்கா, இந்த தெர்மாக்கோலை வீசி தெர்மாக்கோல் மேலே விழுந்துருச்சுனாக்கா தண்ணி அதுக்கு மேலே நீராவியாக போகாது. இவர் இங்கே போடுறாரு, காற்றுல அடிச்சு தெர்மாக்கோல் இங்கே வருது, திரும்ப அதே தெர்மாக்கோல் எடுத்து கையில் கொடுக்குறாங்க, திரும்ப அப்படி வீசுறாரு, அதே காற்றுல இங்கே வருது. நம்ம சந்தானம் ஒரு படத்தில் வேட்டிசில் கொடுப்பாப்புல இல்லை, அப்படி கொடுத்து வாங்கி அந்த மாதிரி ஒரே தெர்மாக்கோல் தீரவே இல்லை. என்னன்னாக்கா ஒரே தெர்மாக்கோல் போட்டு திரும்ப வந்துட்டு இருக்கு. இவர் தான் அண்ணா, இது தெர்மாக்கோல் திட்டம், அதுக்கு பேர். பல கோடிகள் பில்லை போட்டு எடுத்துட்டாங்க, பெரிய கிண்டல் கேலிக்கு உள்ளான ஒரு திட்டம். இவரெல்லாம் யாருனாக்கா அண்ணன் செல்லூர் ராஜு அமைச்சர். இவங்கெல்லாம் அமைச்சர். நீங்கள் திமுக ஆட்சியில் யோசிச்சு எடுத்து பாருங்க. அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், அவர் இன்னைக்கு நிதித்துறை அமைச்சராக இருக்காரு. ஆனால் டிஆர்பி ராஜா அவர்கள், டிஆர்பி ராஜா இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து உள்ள பல நிறுவனங்களில் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவ்வளவு கோடிகள், அவ்வளவு 1000 கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து குமிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அவ்வளவு ஃபேக்ட்ரிஸ் நீ கொண்டு நினைக்கிறார் டிஆர்பி ராஜா அவர்கள். அவர் ஏதோ சும்மா சொல்கிறது கிடையாது. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஒயிட் டாக்குமெண்ட்டாக, கவர்மெண்ட் ஒயிட் டாக்குமெண்ட்டாக போட்டிருக்கு. நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணாலே அந்த டாக்குமெண்ட்ஸ் வரும். எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த இண்டஸ்ட்ரீஸை பில்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்துக்குள்ளேயும், நகரங்கள் மட்டும் இல்லை, கிராமங்கள் ரொம்ப சின்ன ஒரு பஸ் தான் போயிட்டு வரும் அந்த கிராமத்துக்குள்ளே, அல்லது ரொம்ப மினி பஸ் மட்டுமே போகக்கூடிய கிராமங்கள். அந்த கிராமத்துக்குள்ளேயும் அங்கே என்ன விளையுதோ அதற்கான ஒரு கிட்டங்கின்னு சொல்லுவாங்க, குடோன். அந்த குடோன் போட்டு அது குளிர்ச்சியாக இருக்கணுமா, சில ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் கூலிங்கில் வைக்கணும், கூலிங் ஸ்பேஸ் குடோன்ஸ். கூலிங் இல்லாத ஸ்பேஸ் குடோன்ஸாக அது தனி. அதை வச்சுட்டு அங்கேருந்து எடுத்து வந்து நகரங்களில் கனெக்ட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, நகரங்கள்லேருந்து ட்ரெயினில் ஏற்றிட்டு போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே குடோன்ஸு, திரும்ப ஹார்பருக்கு பக்கத்தில் குடோன்ஸு. இது எல்லாமே ரெடி பண்ணி ஹப்பு கிளஸ்டர்ஸை ரெடி பண்ணி எல்லாம் ஒருங்கிணைச்சு ரெடியாக இருக்குது. இதுக்கு எத்தனை கோடிகள் செலவாயிருக்கு, எவ்வளோ பில்டிங்ஸ் தயாராக இருக்குது, எத்தனை பில்டிங்ஸ் தயாராகிட்டு இருக்குது. இதில் வேலை செய்வதற்கு மாணவர்கள் தேவையில்லை.
அந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக இந்த திட்டம் டிஆர்பி ராஜா அண்ணன் ஆரம்பிக்கும் பொழுது நான் முதல்வன் திட்டம்ல இதை குறித்த ஒரு ஸ்கீம் போட்டு இதுல வேலை செய்வதற்கு தனியாக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த மாணவர்கள் தயாராகிட்டாங்க. இப்போ இந்த திட்டம் முடிஞ்ச உடனே, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திட்டம் எல்லாம் செயல்பாட்டுக்கு வந்துடும். அந்த திட்டத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. நீங்க எங்கேயும் போய் ட்ரைனிங் போக தேவையில்ல. நான் முதல்வன் திட்டத்தில் ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்களே ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இவ்வளவு அழகான ஒரு பிரிட்ஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது இந்த திமுக அரசு. இதுல பாருங்க, டிஆர்பி ராஜா என்ன வேலை செஞ்சிருக்காரு நான் சொல்றேன். தங்கம் தென்னரசு என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னாக்கா அவர் சொல்லுவாரு, நிறைய பேசியிருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் எடுத்து பாருங்க. நீங்க அதிமுக கடந்த 10 வருஷத்துல அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க. நம்ம இவரு ராஜேந்திர பாலாஜி அவர்லாம் நீங்க முகத்தை காமிச்சாலே திருச்சிருவீங்க. ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல் சீனிவாசன், ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்டவர் அண்ணன். அடுத்து நம்ம செல்லூர் ராஜு சயின்டிஸ்ட். அப்புறம் அண்ணன் சிவி சண்முகம் அது அண்ணன் எப்படின்னாக்கா 6 மணிக்கு மேலே ஒன்றா இருப்பார், 6 மணிக்கு முன்னாடி ஒன்றா இருப்பார். அண்ணன் வந்து எப்படின்னாக்கா குடிகாரன் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய ரேஞ்சுக்கு அது கம்மியான வார்த்தை. குடி வெறியன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சும்மா குடிக்கிறவங்க கடைக்குள்ள போய் குடிப்பாங்க இல்லைங்களா, கடைக்குள்ள போய் திறந்து ஊற்றி வச்சு. இவர் அப்படி இல்லை. செவுரில் சும்மா வரைஞ்சி வச்சாலே அந்த செவுரை பேத்து அதை ஊற்றி அதுலேருந்து சரக்கு எடுத்து குடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அன்னை சிவி சண்முகம். நீங்கள் ஓட்டு போட்டு அதிமுகவில் கடந்த 10 வருஷத்தில் வச்சுருந்த அமைச்சர்லாம் பாருங்கள். ஏன் இந்த ஜெயலலிதா அம்மா இந்த அமைச்சர்லாம் பேச விடாமல் வச்சுருந்தாங்கன்னு இப்போ தெரியுது. பூரா பயில வாயை திறந்தாங்க வார்த்தை வர மாட்டேங்குது. கூவமாக வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு, கூவம். அதனால தான் இந்த அம்மா 10 வருஷமாக இவங்களை ஏன் அடிமையாக வச்சுருந்துருக்கா, இவங்களை பேச விட்டோம்னாக்கா அந்த அம்மா காலியாக இருக்கும், அந்த கட்சி காலியாக இருக்கும். தெரிஞ்சே தான் இந்த அம்மா வாயில் பிளாஸ்டரையை போட்டு காலில் விழுந்தியா கும்பிடு, அப்படியே போ, கிட்டக்க கூட வராத, நீ வந்தாலே உன்னுடைய பேட் நெகட்டிவ் எனக்கு ஒட்டியிருக்கும், அங்கிட்டே போகணும். இந்த அம்மா அடிமையாக வச்சிருந்த காரணம் இவங்களுக்கு வாயை திறந்தாலே கூவம். இப்போ ஒருத்தனா இப்போ கூவத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம விஜய் அவர்கள் ஏற்கனவே பேசுறது பண்ணி இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அண்ணன் சரக்கு பாட்டிலோட போய் மாட்டிக்கிட்டார். எல்லாம் பார்த்துருப்போம். யார் விஜய் வந்து டெல்லிக்கு போகிறாப்புல சிபிஐ விசாரணை. ஏண்டா விசாரணைக்கு போகும்போது நீங்கள் சரக்கு பாட்டிலோட தான் போவீங்களா? விசாரணைக்கு போகும்போது எப்படி போவாங்க? விசாரணைக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, அதற்கு தேவையான ஆதாரங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டு அல்லது வீடியோ அல்லது டாக்குமெண்ட்ஸு அல்லது வேறு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆதாரங்களை எடுத்துகிட்டு போவோம். இவன் சிபிஐ விசாரணைக்கு போகிறவன் சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாயா? சரி, எடுத்துகிட்டு போனதான் எடுத்துகிட்டு போனேன். எங்கள் அண்ணன் சீமான் மாதிரி உனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போக தெரிஞ்சா அதுலேயும் போய் மாட்டிக்கிட்டான். சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போகும்போது செக்யூரிட்டியில் மாட்டிக்கிட்டேன். தேவைன்னாக்கா உள்ளே உனக்கு கொடுப்பாங்க. உள்ளே ஏர்போர்ட்டில் போனீங்கன்னாக்கா டியூட்டி ஃப்ரீயில் 2 பாட்டில் வாங்கலாம். இவருக்கு ஸ்பெஷல் சரக்கு வேணுமா? ஏர்போர்ட்டில் வெளிநாட்டில் உள்ள அனைத்து சரக்குகளும் விற்பாங்க அங்கே. அப்போ இவன் அந்த சரக்கெல்லாம் தாண்டி ஒரு விலை உயர்ந்த சரக்கை இவன் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே கிடைக்காதுன்னு பைக்குள்ளே போட்டு கொண்டு போயிருக்கான். செக்யூரிட்டியில் பிடிச்சிட்டாங்க. பார்த்தாக்கா சரக்கு பாட்டில். டெல்லிக்கு ஒரு 3 மணி நேரம் ட்ராவல். 3 மணி நேரம் இறங்கினதுக்கு அப்புறம் நீ வெளியில் போய் வாங்கி குடிச்சிக்கலாம்ல. அப்போ அந்த 3 மணி நேரம் ட்ராவலில் கூட உன்னால் குடிக்காமல் இருக்க முடியாது. போதை இல்லாமல் உன்னால் இருக்கவே முடியாது என்பதைத்தான் இதை காமிக்குது. 3 மணி நேரம் கூட உன்னால் அமைக்கிட்டு இருக்க முடியாது போதை இல்லாமல். அப்போ அந்த எனக்கா எப்பொழுதுமே போதையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒருத்தன் தான் பையில் பாட்டில் வச்சே தெரிவான். இல்லைனாக்கா எப்படி பையில் பாட்டில் வச்சு தெரிவான்? எங்கேயோ கிடைக்கிற இடத்துல குடிப்பான், கிடைக்கலாம் மூட்டு படுத்துருவான். பையிலேயே பாட்டில் வச்சு தெரியிறானாக்கா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா அவன் முழு நேர குடிகாரன் மட்டுமல்ல. எங்கள் அண்ணன் சிவி சண்முகமாவது குடி வெறியன், அதோட நிப்பாட்டிக்கலாம். நம்மால் விஜய் யாருனாக்கா தாவேக்கா தலைவர் விஜய் குடி நோயாளி. குடி நோயாளி அவர் முழுக்க ஒரு குடி நோயாளியால் மட்டும்தான் பாட்டிலுக்குள்ள பைக்குள்ள பாட்டில் வச்சு கொண்டு போக முடியும். இப்படியாப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு முதல்வராக போகிறோன்னு வந்து நிற்கிறாப்புல. கட்டின பொண்டாட்டி எங்கனாலும் பார்த்தோம்னாக்கா கட்டின பொண்டாட்டியை நடு ரோட்டில் நிற்க விட்டுருக்காப்புல. சரிப்பா பையன் படம் ஆரம்பித்து போயிட்டு இருக்கப்பா, என்ன பண்ண? கண்டுக்கல, பையனை கண்டுக்கல. பட பூஜைக்கு போனியா? போகலை. உன்னோட பொண்ணு படித்து பட்டம் வாங்குது. நமக்குலாம் தெரியும் படிப்புங்கிறது 2000 வருஷம் கழிச்சு நம்ம கைக்கு வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 2000 வருஷம் கழிச்சு படிப்பு நம்ம கைக்கு வந்திருக்குன்னா நம்மளுடைய பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெடல் செஞ்சு படிக்கிறான்னு தொந்தரவு பண்ணுவோம். ஏன்னாக்கா தொந்தரவு கிடையாது, அந்த படிப்பு எனக்கு வந்து சேர்றதுக்கே 2000 வருஷம் ஆச்சு. அதனால தான் அந்த படிப்புங்கிறதுடைய அருமை தெரிஞ்சதுனால தான் வீட்டு பிள்ளைகளை படின்னு சொல்கிறோம். அப்போ படித்து பட்டம் வாங்குறதுங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான விஷயம். நம்ம பிள்ளை படித்து பட்டம் வாங்குறத பெருமையாக அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய நண்பரோட கூடி குழாவி மகிழ்ந்து அன்றைக்கி ஒரு கொண்டாட்ட நாளாக நம்ம மாற்றோம்ல. இவன் பொண்ணு படித்து பட்டம் வாங்குது, அதுக்கே போகலைங்க. இவன்
இல்லை அதை விட உனக்கு முக்கியமான என்ன வேலைன்னு கேட்குறேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த 80வது வயது திருமண விழான்னு நினைக்கிறேன், அதுக்குமே போகலை. அவங்க அப்பா புதுசாக ஒரு வீடு கட்டி குடி போகிறாரு, அதுக்குமே போகலை. அம்மா அப்பா வீடு கட்டி குடி போகிறாங்க, அதுக்கும் போகலை. அம்மா அப்பாவுடைய அந்த 60ஆம் கல்யாணமோ 70ஆம் கல்யாணமோ அது நடக்குது, அதுக்கும் போகலை. உங்கள் பொண்ணு படித்து பட்டம் வாங்குது, அதுக்கும் போகலை. உன் பையன் படம் ஸ்டார்ட் பண்ணுறான், அந்த விழாவுக்கும் நீ போகலை. அடுத்தது உன் மனைவி என்ன பண்ணியிருக்கனாக்கா, மனைவி நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்க. சரிப்பா, இதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் இல்லை. எதுக்கு தப்பா நேரம் இருக்குது? நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சுவதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறது. அப்புறம் சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் அவங்க நண்பரோட சரக்கு போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு கோவா போவதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறது. அப்புறம் அவர் கூட நடிக்கிற நடிகைகளுடைய வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு போவதற்கு நேரம் இருக்கிறது. அவர் கூட நடித்த நடிகையோட வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்களாம். அந்த பொங்கலை இவர் போய் கிண்டுறாங்க, அது பொங்குமா. அதனால இவர் போய் அங்கே அந்த பொங்கலை கிண்டி விடுறதுக்கு போகிறார். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. இந்த நைரானுக்கு 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஒரு வாரம் கழிச்சு வீடியோ போடுறான். சிஎம் சார், நான் ஒன்று இந்த வீட்டில் இருப்பேன், இல்லை அந்த வீட்டில் இருப்பேன். இப்போ வீடியோ போட பார்ப்போம். ரஜினிகாந்தை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காங்க. யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் கோலை. ரஜினிகாந்த் வந்து ஒரு தெம்பு இல்லாதவர், திராணி இல்லாதவர். அவர் வந்து ஒரு தொடை நடுங்கி. யார்? அந்த கட்சியில் உள்ள ஆதவரிச்சினால வளர்ந்துகிட்ட நாய ஒருத்தன் வருமா, சில்பா குமார், அவன் பேசியிருக்கான். ரஜினிகாந்த் இன்னைக்கு அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை போட்டிருக்காரு. இப்போ வந்து வீடியோ படம் பார்ப்போம். ரஜினி சார் ஒன்று இந்த வீட்டில் இருப்பான், இல்லை அந்த வீட்டில் இருப்பான், வாங்க ரஜினி சார் வீடியோ போட்டு பாரம் பார்ப்போம். வீடியோ போட்டு பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா அஜித் குமாரை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க. இந்த நடிகர்கள்லாம் சம்பாரிச்சுட்டு ரேஸ் ஓட்ட போயிடுறாங்க. ஆனால் நம்ம தலைவர் தான் பாருங்க, கட்சி ஆரம்பித்து மக்கள் பணிக்காக வந்திருக்காரு. மக்கள் பணிக்கு என்னத்தை புடுங்கினார், என்னத்தை நொட்டினார் உங்கள் தலைவர்? என்னத்தை நொட்டினார்? திருப்பரங்குன்றத்தை எங்கடா போனார் உங்க ஆளு? ஆணவ படுகொலைக்கான அதுக்கு எதிர்க்கான சட்டம் போடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சியும் அமைப்புகளும் இங்கே கூட்டம் போடும்பொழுது உங்கள் தலைவன் எந்த கோவாவுக்கு போனான், இல்லை எந்த தாய்லாந்துக்கு போனான், எந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் போனான்? அதுக்கெல்லாம் நேரம் இருக்குல்ல அங்கே நொன்னனுக்கு. மக்கள் பணி செய்ய வந்திருக்கனாக்கா மக்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது அங்கே நிற்கணும். அவன் தான் தலைவன். பிரச்சனை வரும்பொழுது விட்டுட்டு ஓடுறவன் எப்படி தலைவனாக இருப்பான்? ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் ஹீரோ என்ன பண்ணுவான்? வில்லன் கும்பலாக வருவாங்க, போய் அடித்து பறக்க விடுவார். அடித்து பறக்க விட்டு வில்லனை அடித்து சாச்சிட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். அவன் தானே ஹீரோ படத்தில். அப்படி தான் நினச்சி இவன் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினான். அப்போ லைவில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தலை தெறிக்க ஓடுறான். ஏர்போர்ட்டில் ஓடுறான், எங்கே போனாலும் மைக்கு நின்றோம்னாக்கா ஓடுறான், கேள்வி கேட்டோம்னா ஓடுறான், ஏன்டா இதுக்கு வரல அதுக்கு வரல ஓடுறான் 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 ஓடுறான். வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுறான். அவன் எல்லைக்கே ஓடி என்ன பண்ணுறான்னாக்கா நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சறதுக்கு போயிடுறான். பனையூரில் உள்ள அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிடுறான். இப்போ இவனை எப்படி நம்ம தலைவரை ஏற்றுக்க முடியும்? இவன் வந்தாக்கா எப்படி மக்களை காப்பாற்றுவான்? மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு இவன் எப்படி குரல் கொடுப்பான்? மக்களுக்கு குரல் கொடுக்காத, மக்களுக்கு பிரச்சனை வரும்போது களத்தில் நிற்காத, அங்கு நடந்த அந்த துக்க செயலுக்கு காரணத்தை ஏற்றுக்கொள்ளாத அல்லது பொறுப்பேற்றுக்கொள்ளாத ஒரு கோழையை எப்படி நீங்கள் முதல்வர்னு நம்ம சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வர்றாங்க? இதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு வர நம்புறாங்க. இதை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க. விஜய் வந்தோடனே விஜய் தான் நம்மளை காப்பாற்ற போகிறாரு, சுறா படத்தில் வர்ற மாதிரி அப்படியே கடலுக்குள்ளேருந்து பாஞ்சு வருவார், குருவி படத்தில் தாண்டது மாதிரி இந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் தாண்டி வருவார், வேலாயுதம் படத்தில் வர்றது மாதிரி அப்படியே இந்த மாஸ்க் யூஸ்லாம் போட்டு அப்படி வந்து நிற்பார். எங்கே நிற்பார்? உங்கள் வீட்டில் நிற்க மாட்டார், அவங்க வீட்டில் நிற்பார். ஏதாவது மனு கொடுக்கணும்னாக்கா ஒன்று இந்த வீட்டுக்கு வாங்க, இல்லை அந்த வீட்டுக்கு வாங்கன்ட்டு அங்கே போய் நிற்பார். நீங்கள் அங்கே போய் பார்க்கணும், இல்லை இங்கே போய் பார்க்கணும். முதல்வர் இருந்தால் இங்கே வருவார், 2 நாளைக்கு ஒரு தடவை இங்கே வருவார், இங்கே போய் கொடுக்கலாம் நீங்கள் முதல்வருக்கு. இப்படியாக ஊரை ஏமாற்றிக்கொண்டு மக்களை 13 பேரை சுட்டுக் கொள்ளும் பொழுது பொறுப்பெடுக்காமல் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒருத்தர் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, இன்னொருத்தர் 41 பேர் சத்தத்துக்கு அப்புறமும் தலைதறிக்க ஓடி போய் சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போய் மாட்டின லஞ்சம் ஊழல் செய்து அந்த புலி படத்துக்கு கருப்பு பணம் பிளாக் மணியை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான், மாட்டிக்கிட்டான். பிளாக் மணி யார்? விஜய். இவர் ஊழல் எதிர்ப்பு பேசுகிறாப்புல இந்த மொன்னை. இப்போ இவர் வந்து இன்னொரு பக்கம் நான் தான் சிஎம், நான் சிஎம் ஆனதுக்கப்புறம் சரிப்பா சிஎம் ஆகிறதுனாக்க மக்கள் பிரச்சனை ஏன்பா வரமாட்டேங்கிற அந்த செந்தில் சொல்லுவார்ல அந்த மாதிரி நான் நிற்கிறேன், என்னோட அந்த அந்த மலையை தூக்கி என் கையில் வைங்க, ஐ எம் ரெடி அப்படின்னு நிற்கிறாப்புல. இப்போ மலையை தூக்கி வைக்கிறதுக்கு மக்களை கூப்பிடுறாப்புல. நீங்கள் மலையை தூக்கி யார் கையிலையும் வைக்க முடியாதுங்கிறது நம்ம தெரியுமா இல்லையா? மலையை தூக்கி யார் கையிலாவது வைக்க முடியுமா? முடியாது. அவருக்கு தெரியல, மக்களுக்கு தெரியும். 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டில்
கண்டிப்பாக அவருக்கும் தெரியும் யாராலையும் மலையை தூக்கி வைக்க முடியாது அப்படிங்கிறது. அதனால் இந்த வர எலெக்ஷனில் சிந்தித்து செயல்பட்டு யாருக்கு வாக்களித்தால் உங்களுடைய தொகுதி முன்னேறும் அல்லது உங்களுடைய தொகுதிக்கு நல்லது, இந்த மாநிலத்துக்கு நல்லது, நம்முடைய மாணவர்களுக்கு நல்லது, வீட்டு குழந்தைகளுக்கு நல்லது, பெண்கள் பாதுகாப்பு எங்கே இருக்குது, அல்லது மாணவர்களுடைய கல்வி சார்ந்து எந்த அரசு செயல்படுது அப்படிங்கிறத யோசித்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதற்கு வாக்களியுங்கள். எங்களுக்கு சரின்னு படுறது திமுக கூட்டணி, உங்களுக்கு சரின்னு பட்டாக்கா அதுக்கு வாக்களிங்க, அல்லது வேற ஏதாவது கட்சி தான் உங்களுக்கு சரின்னு பட்டதுனாக்கா அதுக்கு வாக்களிங்க. அது உங்களோட விருப்பம். சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, சொல்லியாச்சு. வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.